இந்த மாதிரி மூடி வைக்கிற தட்டு மழை காலத்துல பூசணம் வச்சிருது. இதை வந்து எப்படி கிளீன் பண்ணி யூஸ் பண்றதுன்னு தெரியாம சில பேர் என்னன்னா தூக்கி போட்டுறாங்க. இது தூக்கி போடணும்னு அவசியம் கிடையாது. தண்ணியில எல்லாத்தையுமே ஊற வச்சதுக்கு அப்புறம் பாத்திரம் எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரியே ஃபுல்லா எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி நெருப்போட அனல்ல இந்த தட்டை எல்லாத்தையும் காமிச்சு காய வச்சு எடுத்துக்கணும். மழை நேரங்கிறதுனால வெயில் வராது, அதனால வெளியில வைக்க முடியாது. அதனாலதான் நம்ம வந்து இந்த ஐடியாவை ஃபாலோ பண்றோம். ஈரப்பதம் போற வரையும் காமிங்க. அது புது தட்டு எப்படி வாங்கணுமோ அந்த மாதிரி வந்துடும். கீழே ரொம்ப கீழே வச்சிங்கன்னா நெருப்பு பிடிச்சிரும். இது ஏன்னா மூங்கில்னால அது வந்து நல்ல நெருப்பு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நீங்க அனல்ல காமிச்சு சுத்தி காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா புது தட்டு எப்படி வாங்கணுமோ அந்த மாதிரி வந்துடும். அதுல உள்ள அந்த பூசணம் வச்சது எல்லாமே கிளீன் ஆயிரும். இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி தட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இந்த ஐடியா தெரியாதவங்களுக்கு தூக்கி போடுறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களே பாருங்க, கழுவுனதுக்கு அப்புறம் அதை வந்து நெருப்புல காமிச்சதுக்கு அது எப்படி இருக்குன்னு. அந்த பூசணம் வச்சிருந்தது அது எல்லாமே போயிடுச்சு. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே.